வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்மைல் படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல ரோஸோட மரணத்தை நேர்ல பார்த்த அந்த போலீஸ் அதிகாரி ஜோயல் கிட்ட அந்த சாபம் பரவிடும். அதுக்கப்புறம் இந்த சாபம் யாருக்கிட்டலாம் பரவுது, யாரெல்லாம் கொலை பண்ண வைக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க கைஸ், என்னோட சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்பதான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ற ஒவ்வொரு மூவியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி வாங்க கைஸ், என்னோட சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜோயல் அந்த சாபத்திலிருந்து தப்பிக்க ஒரு கொடூரமான பிளான் போடுறான். ஒரு கிரிமினலை கண்டுபிடிச்சி அவனை இன்னொருத்தன் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணா அந்த சாபம் இவனை விட்டு இன்னொருத்தக்கிட்ட போயிடும் அப்படிங்கிறது இவனுக்கு முன்னாடியே தெரியும். அதுக்காக இந்த போதைப் பொருள் விற்கிற கும்பலோட இடத்துக்கு ஜோயல் போறான். ஆனா அவன் திட்டம் போட்ட மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அதுல இருந்து ஜோயல் தப்பிச்சு ஓடுறான். அந்த சமயம் ஒரு லாரி வந்து ஜோயல் மீது மோதுது. ஒரே நொடியில ஜோயல் பரிதாபமா இறந்து போயிடுறான். இந்த விபத்தை அங்கிருந்த ஒருத்தன் நேர்ல பார்த்துடுறான். அடுத்த நிமிஷமே அந்த சாபம் அவங்கிட்ட போயிடுது. இப்ப படம் உலக புகழ்பெற்ற பாப் சிங்கர் ஸ்கை ரிலே அப்படின்றவங்களை நோக்கி இந்த படம் நகர ஆரம்பிக்குது. இவங்க தான் இந்த பாட்டுல இந்த படத்தோட ஹீரோயின். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல கையோட லவர் இறந்து போயிடுவான். அந்த விபத்துல ஸ்கைக்கும் ரொம்ப பலத்த காயம் ஆகியிருக்கும். அதுல இருந்து வெளியே வர முடியாம போதை மருந்துக்கு அடிமையாகி நீண்ட நாள் சிகிச்சைக்கு அப்புறம் தன்னோட இசை வாழ்க்கைக்கு திரும்ப தயாராகிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற அவளோட ரசிகர்கள் எல்லாரும் அவளுடைய புது இசை சுற்றுப்பயணத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஸ்கைக்கே தெரியாம ஒரு சாபம் அவளை நோக்கி மெதுவா நெருங்கிட்டு இருக்குது. தன்னோட இசை சுற்றுப்பயணத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற ஸ்கை அந்த விபத்தால ஏற்பட்ட உடல் வலியால ரொம்பவும் அவதிப்படுறாங்க. அதனால ரகசியமா யாருக்கும் தெரியாம போதை மருந்து வாங்குறதுக்காக முடிவு பண்றாங்க. அதுக்காக லூயிஸ் அப்படிங்கிற அவங்களோட பழைய நண்பனோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போனதும் லூயிஸ் அப்படிங்கிறவன் நடந்துகிறது எல்லாமே ரொம்பவும் விசித்திரமா இருக்கு. அவனும் யாரோ இல்லாத ஒருத்தரை பார்த்து ரொம்பவும் பயப்படுறான். அது என்ன விடவே மாட்டேங்குது, நான் சாக போறேன் அப்படின்னு பதட்டமா பேசிட்டு இருக்கான். ஸ்கைக்கு எதுவுமே புரியல. திடீர்னு லூயிஸ் அமைதியா ஸ்கைய பார்த்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிக்கிறான். அடுத்த சில நொடியிலேயே அங்க இருக்கிற ஒரு இரும்பு எடுத்து அவனோட மூஞ்ச அவனே அடிச்சிட்டு ஸ்கை கண்ணு முன்னாடியே கொடூரமா தற்கொலை பண்ணிக்கிறான். இத பார்த்த ஸ்கை ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா. அந்த நாளில இருந்து ஸ்கையோட வாழ்க்கையே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. எங்க பார்த்தாலும் மனுஷங்க திடீர்னு பயங்கரமான சிரிப்போட அவளை பார்க்குற மாதிரி தோணுது. சில சமயம் உண்மை எது இமேஜினேஷன் எதுன்னு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ரொம்பவும் குழம்பி போயிடுறா. முதல்ல இது எல்லாம் விபத்தால ஏற்பட்ட மன அழுத்தம் அப்படின்னு நினைச்ச ஸ்கை கொஞ்சம் கொஞ்சமா லூயிஸை கொன்ன அதே மர்ம சக்தி இப்போ தன்னை துரத்துது அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்கை பிராக்டிஸ் பண்றப்போ, எதனா இன்டர்வியூ கொடுக்கறப்போ, இல்ல அவங்களோட ஆடியன்ஸ்க்கு நடுவுல கூட அந்த பயங்கரமான சிரிக்கும் முகம் அவங்களோட கண்ணு முன்னாடி வருது. ஆனா அது அவளோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. இதனால அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஸ்கைய மறுபடியும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிட்டா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த சாபத்தை தெரிஞ்ச ஒரு மர்மமான நபர் ஒருத்தர் ஸ்கைய பார்த்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிட்ட லூயிஸ் கிட்ட இருந்து தான் இந்த சாபம்னு பிடிச்சிருக்குது. இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு ரொம்பவும் மோசமான ஒரு ஐடியா கொடுக்குறாப்ல. அதாவது தையோட இதய துடிப்பை சில நிமிஷங்கள் நிறுத்தி வச்சு மருத்துவ ரீதியா அவ இறந்து போயிட்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அந்த நேரத்திலேயே அந்த சாபம் அவளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை உயிர் வர வச்சு காப்பாத்திடலாம் அப்படின்னு திட்டம் போடுறான். வேற வழியே இல்லாம ஸ்கையும் அதுக்கு சம்மதிக்கிறா. ஆனா இதுக்கு இடையில அவ பாக்குற ஒவ்வொரு விஷயமும் உண்மையா இல்ல இமேஜினேஷனானு ரொம்பவும் குழப்பத்துல இருக்கா. அவளுக்கு யாரு நம்புறதுனே தெரியல. கடைசியில அந்த ஆள் சொன்னபடி அந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க கூட போறா. எல்லாம் அவங்க பிளான் பண்ணபடியே நடக்குது. ஆனா சில நிமிஷத்திலேயே கைய சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் திடீர்னு மாற ஆரம்பிக்குது. அவ பார்த்துட்டு இருக்கிற சம்பவம், பேசின மனுஷங்க, அவ எடுத்த அந்த பிளான் எல்லாமே அந்த சாபம் உருவாக்குன ஒரு இமேஜினேஷன் தெரிய வருது. இவ்வளவு நேரம் கை கிட்ட பேசின எதுவுமே உண்மை இல்ல. சடனா கை திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மர்ம உருவம் அதோட உண்மையான அரக்க உருவத்துல அவ முன்னாடி வருது. அவளோ எவ்வளவோ போராடினாலும் அதுல இருந்து அவளால தப்பிக்க முடியல. இறுதியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி கையோட வாயை திறந்து அவளோட உடலுக்குள்ள போயிட்டு அவளை முழுசா கட்டுப்படுத்திடுது. அடுத்த சில நொடியிலேயே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற இடத்துல நூத்துக்கணக்கான கேமரா லைவ் ஷோ நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயம் ஸ்கை அவளோட மைக்கை எடுத்து தன்னோட முகத்திலேயே கொடூரமா அடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த பயங்கரமான சம்பவத்தை ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க.
ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மட்டுமே பரவணும் அந்த சாபம் அந்த ஷோல இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் லைவ் பார்த்திருந்த பல்லாயிரக்கணக்கான பேருக்கிட்ட இப்போ அந்த சாபம் பரவிருச்சு. அவ்வளவுதாங்க, இதோட அந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ற ஒவ்வொரு மூவியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.